சகோதரர் பாலனுக்கு மிக நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோவில் சபையுடைய அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, ஒரு 2 மாதத்துக்கு பிற்பாடு நம்ப கூடிட்டு இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் தியானம் ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு நம்ப பக்கா அனுசரிக்கிறதற்கு பிற்பாடு, இப்போ நம்ப தொடர்றோம். நீங்க ஞாபகம் இருக்கா? யாருக்கு நம்ப எங்க நிப்பாட்டியிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் எங்க நம்ம நிப்பாட்டிட்டோம்? Recording in progress. கடைசி வசனம் 11வது வசனம். கடைசி வசனம் 11ஆம் வசனம் தான் நம்ப இப்ப நிப்பாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ப ஞாபகத்துக்காக உங்களுக்கு நம்ப சுருக்கமா சொல்றேன். இந்த 7 எக்காலங்கள் உடைய இருக்கிற தியானம் ஆராய்ச்சி நாங்க பார்த்துன்னு வந்து இருக்கும்போது, இது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, தேவன் வந்து ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு தூதனே அவங்க எக்காலம் ஊதும்போது, அந்தந்த சபை காலகட்டத்துல ஏற்ற சத்தியங்கள அது வெளிப்படும்போது, அந்த சத்தியங்கள் வந்து புது சிருஷ்டிகளுக்காக, புது சிருஷ்டிகளோட இருக்கிற அழைப்புக்காக, புது சிருஷ்டிகளோட இருக்கிற வளர்ச்சிக்காக இருந்துச்சு. ஆனாலும் மற்றவர்கள் கூட அத கேட்டாங்க. மற்றவர்கள் அதை கேட்கும்போது, அவங்களுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சு? இந்த இருக்கிற கண்ணோட்டத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த எக்காலங்கள் இருக்கிற வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 எக்காலங்கள், அதாவது 6 சபை பாகங்கள்ல எப்படி 6 சபை தூதர்கள் மூலமாய் சத்தியங்கள் வெளிப்பட்டுச்சு, அதெல்லாம் நம்ப இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ப 7வது இருக்கிற சபை, அதாவது 7வது எக்காலம் போகணும். ஆனா, போகறதுக்கு முன்னே காணப்படுறத நாங்க பார்க்கிறோம். இந்த இடையில இந்த 10ஆம் அதிகாரம் மற்றும் 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 12. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ஒரு 7வது சபைக்காக கூடுதலான கூடுதலான கருத்துக்கள், கூடுதலான இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு அவர் செய்ற காரியங்கள். இங்கே நாங்க என்ன பார்க்கிறோம்னா, இது வந்து ஆ இங்க எக்காலங்கள்ல வந்து இது 10ஆம் அதிகாரம் முழுக்கு மற்றும் 11ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 12 வரை. இதே மாரி வந்து முத்திரைகள்ல முழு 7ஆம் அதிகாரம் அப்படியே காணப்படுது. சோ இது விஷயம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, ஒரு முன்னுரை, ஒரு ப்ரீலூட். அதே 7ஆம் சபை குறித்து, ஆனா முத்திரைகள்ல 7ஆம் அதிகாரம் அது விசேஷமாய் எது பத்தி பேசுதுன்னு நாங்க பார்த்தோம். அது அறுவடை வேலை பத்தி பேசுது. கர்த்தர் வந்து எப்படி அவரு பிரதான அறுக்கிறவரா இருந்து, அவர் வந்து அந்த அறுவடை வேலை செஞ்சு எப்படி பிரிக்கிறார் 2 வகுப்பார் அங்கே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்தோம். இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு எப்படி அவருடைய 2ஆம் வருகையில அவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வராரு அறுவடை செய்தி. அவர்தான் அறுவடை செய்தியாளர். இதுதான் தேவ எக்காலம். இதுதான் 7வது எக்காலம். இந்த இருக்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ 10ஆம் அதிகாரத்துல பார்த்துன்னு வந்துருக்கிறோம். இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம விசேஷமாய் பார்த்தோம். எப்படி இது வந்து ஆ இந்த அடையாள பாஷையில எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த பலமுள்ள தூதன் வந்து நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு இந்த அறுவடை செய்தி கொண்டு வந்து, இப்போ அவரு ஒரு மாம்சத்தின் கருவி தேர்ந்தெடுக்கணும். அவர் மாம்சத்தின் கருவி தேர்ந்தெடுத்து, அந்த மாம்சத்தின் கருவி மூலமாய் இது வெளிப்படணும். அந்த முழுக்க முழுக்க வெளிப்பாடு இந்த 10ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கும்போது, இது நாங்க பார்த்தோம் 3வது வசனத்துல. அவரு சிங்கம் கர்ஜிக்கிறத போல அவரு கர்ஜிக்கிறார். அந்த அந்த அவர் ஆர்ப்பரிக்கிறார். அந்த ஆர்ப்பரிப்புல என்ன காணப்படுதுன்னா, 7 இடி முழக்கங்களுடைய இருக்கிற சத்தங்கள் முழங்கின.
இது விஷயம் வந்து நாங்க பார்த்தோம். இதுதான் பெரிய காரியம். இதுதான் காமிக்குது. தெய்வீக வல்லமையில சிங்கம் வந்து தெய்வீக வல்லமை. தெய்வீக வல்லமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துலருந்து அந்த அறுவடை செய்தி இப்போ எப்படி வெளிப்படுதுன்னா, 7 இடி முழக்கத்தோட இருக்கிற சத்தங்கள். நாங்க பார்த்தோம். அது குறிக்குது 7 குறிப்பிட்ட புத்தகங்கள். அந்த 7 குறிப்பிட்ட புத்தகங்கள் தான் நாங்க பார்க்கிறோம் அறுவடை செய்தி. முதல் வந்து நம்பர் 1 பிளேஸ்ல ஒரு சிறிய புத்தகம். ஆசாரிப் கூடாரத்தோடு இருக்கிற விசேஷத்தின் பலிகளோடு இருக்கிற நிழல்கள். அதற்கு பின்பு வேதத்தின் தியானத்துல ஒரு 6 புத்தகங்கள். ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். இந்த 7 இடி முழக்கங்கள் மற்றும் இந்த 7 இடி முழக்கங்களுக்குள்ள இருக்கிற சத்தங்கள், இதுதான் அறுவடை செய்தி எப்படி வெளிப்பட்டது 7ஆம் தூதன் மூலமாய். இந்த இடி முழக்கல் குறிக்குது மற்றவருடைய பார்வை. பெயர் கிறிஸ்து மண்டலம் இந்த இருக்கிற சத்திய செய்தி கேட்கும்போது, அவங்க இது எப்படி பார்க்குறாங்க பார்க்கணும்னா, அவங்கள வந்து இது வந்து முரண்பாடா பார்க்குறாங்க. ஆனா நாங்க பார்த்தோம், இந்த 7 இடி முழக்கங்களுக்கு கிட்ட சத்தங்கள் இருந்தது. சத்தங்கள் தான் நாங்க பார்த்தோம். அந்த காரியத்தை எத நாங்க பார்க்கிறோம், எழுத்துக்கள். சரி இதெல்லாம் விஷயங்கள் பார்த்து தாண்டி வசனங்கள் 5, 6, 7 அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் ஏதோ காணப்படுது இந்த இருக்கிற அறுவடை செய்தியில. அந்த காரியங்கள கூட நாங்க பார்த்து, காலம் இனி செல்லாது தெய்வீக வல்லமை, ஆ தெய்வீக நியாயத்தீர்ப்பு எப்படி 1878 அது வெளிப்படுது நாங்க பார்க்கிறோம். ஏப்ரல் மாதம். அதுக்கு பின்பு 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்திலே அவர் எக்காலம் ஊதி போகிறபோது, தேவன் அவருடைய இருக்கிற தீர்க்கதரிசிகள், அவருடைய இருக்கிற ஊழியக்காரங்கள் முன்னே சுவிசேஷமாய் அறிவிக்கப்படி தேவ ரகசியம் நிறைவுக்கு போவோம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் திருப்பி ஞாபகம் வருதா? நம்ம எல்லாம் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங். அது தயவு செய்து நீங்க கேட்கணும். இல்லாட்டி இது ஒரு பிரயோஜனமே இருக்காது. பிரயோஜனம் எப்ப இருக்கும்னா, அதுக்குள்ள நீங்க உள்ள இன்வால்வ்மென்ட் ஆயிட்டு, அத திருப்பி திருப்பி கேட்டு, அது மேல வந்து உங்கள தியானம் பண்ணி, நீங்களே நோட்ஸ் எழுதிட்டா, அப்ப அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த காரியத்தை நாங்க பார்த்துட்டு பின்பு, அப்புறமா நாம பார்த்தோம் வசனங்கள் 8, 9 அந்த 8, 9, 10 வந்து யோவானுக்கு வேற ஒரு சத்தம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டு அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னா, "நீ போய் அந்த தூதன் கிட்ட அந்த திறக்கப்பட்ட சிறிய புத்தகம் நீங்க வாங்கிக்கோ. வாங்கிட்டு ஆ அந்த தூதன் எப்படி இருக்கிறார்ன்னா, 8ஆம் வசனம் சொல்லுது, அவரு சமுத்திரத்தின் மேலும், பூமியின் மேலும் நின்னுட்டுருக்கிறாரு." நமக்கு தெரியும் இது வந்து குறிக்குது மறுபடியும் மீண்டும், மீண்டும், மீண்டும் வந்து கர்த்தர் இயேசு பத்தி பேசும்போது மீண்டும், மீண்டும் சொல்லுது அவர் ஆண்டுகோல் என்கிறார். ஆண்டுகோல் என்கிறார். ராஜ்யம் ஆரம்பிச்சு. இது என்ன இது 8, 9, 10ன்னா இது அறுவடை வேலை. யோவான் இங்க யாருன்னா, யோவான் வந்து லவோதோக்கியா சபை. இயேசு கிறிஸ்து யோவானுக்கு ஒரு அர்த்தம் குடுத்தாரு. நான் வரும் அளவும் அவர் உயிரோடு இருக்க எனக்கு சித்தம் இருந்தா, அது உங்களுக்கு என்ன? அந்த இருக்கிற காரியத்தை நாங்க பார்த்தோம். யோவானுக்கு அப்படித்தான் பேர் வந்துச்சு. யோவான் வகுப்பார். இப்போ 8ல ஒரு சத்தம் சொல்லுது. அது பிதாவாகிய தேவன் தான். பிதாவாகிய தேவன் ஒருத்தரு ஆ அழைப்பு குடுக்கலன்னா, அவர் தேவன் கிட்ட அவர் முன்ன ஆ இழுத்துக் கொள்ளாவிட்டால், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சேர முடியாது. சோ இந்த விஷயத்தை 8, 9ல நாம பார்த்தோம். தூதன் கிட்ட போய் வாங்குறாரு. தூதன் கிட்ட கேட்கிறாரு, "எனக்கு தா." அவர் தராரு. தரும்போது சொல்றாரு, "இது நீங்க எடுத்து புசிங்க. ஆனா உங்களுடைய வாயில இது தேன் போல் மதுரமா இருக்கும். ஆனா உங்களுடைய வயிற்றில இது கசப்பா இருக்கும்." இது வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த இருக்கிற சத்தியம், சத்தியம் சத்திய செய்தி, அந்த அறுவடை செய்தி எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வாங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த போஷிப்பே அவரு
வந்து தருவார். அவர் தான் போஷிப்பார் தான் இங்க நாங்க அநேக வசனங்கள்ல நாங்க பார்த்தோம். 10வது வசனத்துல அந்த சிறிய புத்தகம் அந்த தூதனுடைய கையிலிருந்து நான் வாங்கிட்டேன். 3வது என்னன்னா, இந்த அறுவடை செய்தி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம எப்படி வாங்குறோம்னா, இயேசு கிறிஸ்துடைய கையிலிருந்து. இயேசு கிறிஸ்துடைய கையிலிருந்து சொல்லும்போதுன்னா, அவருடைய கை குறிக்குது நாங்க பார்க்கிறோம். விசேஷ ஏற்பாடு, சுவிசேஷ யுக காலத்துல 7 சபை காலகட்டங்களுக்கு, ஒவ்வொரு சபை காலகட்டத்துல அவருடைய கையில இருந்து 7 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்ப இது 7ஆம் நட்சத்திரம் மூலமாய் வாங்குறோம். அப்ப இது 8, 9, 10 3 சேனல் வாய்க்காலம் சொல்லலாம். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற கருவி 7ஆம் தூதன். சோ இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே நாங்க பார்த்தோம். நீங்க ஞாபகம் இருக்கும். இந்த காரியத்தை நாங்க பார்த்தோம். இது 3 வாய்க்காலம் 7, 8, 9. இப்ப நம்ம 10க்கு வரும்போது, லாஸ்ட் சாரி 8, 9, 10. இப்ப நம்ம 11க்கு வரும்போது, இதுதான் கடைசி வசனம். இந்த முழு 10ஆம் அதிகாரத்துல. இந்த 11ஆம் இருக்கிற வசனம் பேசுது ஒரு வேலை. ஒரு கடைசி வேலை. அறுவடையின் முடிவுல, அறுவடை காலத்தின் முடிச்ச பிற்பாடு ஒரு கடைசி வேலை. என்ன வேலை? அதுதான் இப்ப நம்ம ஆரம்பிட்டோம். வாசிக்கலாம். ஆ வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இத பாத்தியா இந்த விஷயத்தை வந்து இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாங்க பார்க்கும்போது இது இது என்ன குறிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதே அறுவடை செய்தி அதே அறுவடை செய்தி அதே 7ஆம் தூதன் மூலமாய் வெளிப்பட்ட அந்த 7 புத்தகங்கள், அந்த இருக்கிற தெய்வீக திட்டத்தின் செய்தி ஏதோ வந்து வெளிப்பட்டுச்சு. பெரிய பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் ஏதோ வந்து அறுவடை வேலைக்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப கடைசியில நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த யுகத்தின் முடிவுல ஒரு சாட்சி ஒரு சாட்சி போனோம் யாருக்குன்னா, முழு உலகம், ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர், ராஜாக்கள் குறித்து. அந்தந்த தேசத்தின் தலைவர்களுக்கு கூட அந்த இருக்கிற செய்தி போகணும். இந்த விஷயத்தை வந்து நாங்க பார்க்கிறோம். மறுபடியும் எங்க நம்ம இத பத்தி வாசிக்கிறோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திருப்பி ஞாபகத்துக்கு குடுத்துருக்கிறோம். இது ஒரு டிஸ்கோர்ஸ் கிடையாது. நாங்க பண்ணிக்கிற கலந்து தியானம் ஆராய்ச்சி. நீங்க கூட யோசிக்கணும். நீங்க கூட அலசி பார்க்கணும். ஒருவேளை இல்ல சும்மா ஜஸ்ட் கவரிங் டு ரிஃப்ரெஷ். அதனால தான் வந்து நாங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க ஏதாவது கருத்து வந்தா நீங்க பேசலாம். சரி, மேத்யூ 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அதே விஷயம் அதே விஷயம் ஏதோ நம்ம இங்க வெளிப்படுத்தல் 10:11 வாசிக்கிறோம். அதே விஷயம் இங்க சொல்லிருக்கு. இந்த இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சுவிசேஷம் இங்க என்ன இருக்குது? இங்க இருக்குது அறுவடை செய்தி. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சுவிசேஷம் நீங்க என்ன பண்ணணும்? சாட்சியாக பிரசங்கிக்கணும். சாட்சியாக பிரசங்கிக்கிறது விஷயம்னா அவங்க எல்லாமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இது எடுத்து வைக்கணும், எடுத்து சொல்லணும். இந்த காரியத்தை தான் வந்து குறிக்குது இந்த யுகத்தின் முடிவு. இது உலகத்தின் முடிவு கொண்டு வரும். இது யுகத்தின் முடிவு கொண்டு வரும். இந்த டிவைன் பிளான் சார்ட்ல நாங்க உங்களுக்கு காமிச்சோம் போன தடவை. இந்த டிவைன் பிளான் சார்ட்ல வந்து இங்க பார்க்கிறோம். இந்த அறுவடை காலத்துல 4 கோடு 7, 8, 9,
10. 7 வந்து குறிக்குது 1874 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. 8 குறிக்குது 1878. இது வந்து பாபிலோன் மேல தீர்ப்பு மற்றும் 1ஆம் உயிர்த்தெழுதலின் துவக்கம். 9 குறிக்கிறது சபையுடைய முடிவு. இந்த சார்ட் வந்து திருப்பி ரினியூ பண்ணும்போது இந்த சார்ட் எங்க இந்த லைன் எங்க வைக்குவாங்க? பக்கத்துல இங்க. ஏன்னா முன்ன என்ன நினைச்சாங்கன்னா 1914. 1914 வந்து இந்த சார்ட் எங்க காமிக்குது? இங்க. இது 1914 நடக்கல. இப்ப எப்ப நடக்க இன்னும் நடக்கவே இல்ல. சோ எப்போ எங்க வரும் இந்த 9னா இந்த டாட்டட் லைன் பக்கத்துல. இந்த டாட்டட் லைன் 10 வந்து நாங்க பார்க்கிறோம் குறிக்குது உலகத்தின் முடிவு. 2ஆம் உலகத்தின் முடிவு. பட் இது வந்து சபையுடைய முடிவு. இந்த 9 வந்து சபையுடைய முடிவு. 10 வந்து உலகத்தின் முடிவு. இது இடையில இன்னொரு முடிவு வருது. சுவிசேஷ யுகத்தின் முடிவு. எப்போ? திரள் கூட்டம் முடியும் போது. திரள் கூட்டம் முடியும் போது சுவிசேஷ யுகத்துடைய முடிவு வரும். சோ சபையுடைய முடிவு நம்பர் 9. நம்பர் 10 வந்து உலகத்தின் முடிவு. இடையில ஒரு நம்பர் இல்ல. சுவிசேஷ யுகத்தின் முடிவு. ஏன் நம்பர் இல்ல? நான் சஜஸ்ட் பண்றேன். சுவிசேஷ யுகத்துடைய முடிவு இந்த டாட்டட் லைன் 10 ஒரே டேட் இருக்க போகுது. சுவிசேஷ யுகத்தின் முடிவு, திரள் கூட்டம் முடியுது, உலகம் முடியுது, ஒரே வருஷம் ஆகப்போகுது. அதனால்தான் அந்த எக்ஸ்ட்ரா லைன் இங்க கொடுக்கல. 10 2 முடிவு காமிப்போம். சுவிசேஷ யுகத்துடைய முடிவு, அப்புறமா உலகத்தின் முடிவு. ஏன்னா என்ன மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்போ இன்னைக்கு? டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். எல்லா விஷயங்கள் எப்படி நடக்குது? நிமிஷத்துக்கு நடக்குது. சோ இது விஷயம் வந்து நீங்க பாருங்க அன்பு கூறிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே. சோ இந்த மத்தேயு 24:14 பேசுது அப்பொழுது முடிவு வரும். இந்த காரியத்தை வந்து எல்லா ஜாதிகளுக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக பிரசங்கிக்கணும். சாட்சியாக யார் பிரசங்கிக்க போறாங்கன்னா வெறும் சபை. சபை வந்து அது சாட்சியாக பிரசங்கிக்கும் போது அதுக்கு வந்து குறிக்குது 7வது கலசம். நாங்க பார்க்க போறோம். அது 7வது கலசம். அந்த விஷயத்தை பார்க்க போறோம். இப்போ வசனம் லூக்கா 21, 12, 13 வேற சீக்கிரமா படிக்கலாம். ஏன்னா நான் நினைக்கிறேன் இது நான் கவர் பண்ணிட்டேன். லூக்கா 21, 12, 13 திருப்பி உங்களை ஞாபகம் புதுப்பிக்கிறதுக்காக வாசிங்க. லூக்கா 21, 12, 13. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு முன்கூட்டி ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லப்பட்டுக்குது கர்த்தருடைய இருக்கிற பெரிய தீர்க்க தரிசனத்துல. இந்த விஷயத்தை வந்து நாங்க பார்க்கும்போது இது காரியத்தை என்ன குறிக்கிறது கேட்டா இது யோவான் ஸ்நானகனுடைய இருக்கிற நிழலுடைய நிஜம். இந்த காரியத்தை வந்து பேசுது எப்படி நாம பார்க்கிறோம். ஒரு சாட்சி போவோம். அந்த கடைசி சபையார் மூலமாய் சாட்சி போவோம். அந்த கடைசி சபையார் மூலமாய் அந்த சாட்சி போகும்போது அந்த சாட்சி தான் வந்து இந்த ராஜ்யத்தில் உள்ள சுவிசேஷம் உலகம் எங்கும் இது சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும். ஞாபகம் வைங்க, இந்த இருக்கிற கடைசி சாட்சி வெறும் அந்த கடைசி பரிசுத்தவான்கள் மட்டும் பேச முடியும். கடைசி சபை பாகம் சபை சரீர பாகம் பிரதிநிதிகள் அவயங்கள் இருக்காங்களா அவங்கள மட்டும் பேச முடியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த பரிசுத்த ஆவி இருக்கும். அந்த 7வது கலசம் எடுத்து பேச. இது எங்க நிழலா பார்க்கிறோம்னா நீங்க ஞாபகம் இருக்கும் ராஜா பெல்ஷாசார் தானியேல் புஸ்தகத்துல அந்த கடைசி ராத்திரியில வந்து அந்த பெரிய விருந்து ஒரு 1000 பேருக்கு விருந்து போடும்போது அவங்க ஆலயத்தோடு இருக்கிற பாத்திரங்கள் எடுத்துன்னு வந்து அதுல அவங்களுடைய திராட்சை ரசம் எடுத்து அதை
யோசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது. ஒரு விரல் வந்து எழுதுறது செவர்ல, மேனே மேனே தெக்கேல் உபஹார்சன். இது பார்த்து ராஜாக்கு நீங்க தெரியும். தானியேல் புஸ்தகத்துல இருந்து படிக்கலாம். ராஜாக்கு திகில் வருது. பயம் இல்ல. பயம்க்கு மேலான லெவல் வந்து திகில். அவருடைய முட்டிக்கால் அச்சிட்டுச்சு. அவ்வளோ அவ்வளோ வந்து அவருடைய இருக்கிற பயம் வந்துச்சு. அந்த பயத்துல வந்து இது யார் அர்த்தம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் சொல்றாங்க, உம்முடைய தாத்தாவின் காலத்துல இருந்தாரு ஒரு தீர்க்கதரிசி, அவர் கூப்பிடு. அப்ப ரொம்ப வயசான தானியேல், ரொம்ப வயசான தானியேல் வந்து நிக்கிறார். அதுதான் கடைசி சபையார். அந்த கடைசி சபையார் மூலமாய் வெளிப்படும் அந்த தெய்வீக தீர்ப்பு, 7வது கலசம். அந்த 7வது கலசத்துல எப்படி ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல இஸ்ரேலுடைய இருக்கிற தேசத்துடைய ஆலோசனை சங்கத்தார் முன்னாடி நின்னி ஒரு ஒரு சாட்சி கொடுத்தாரு. ஆபிரகாம்ல இருந்து முதல் கொண்டு கர்த்தர் இயேசுடைய முதல் வருகை, அவருடைய மரணம் சிலுவை மேல மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது வந்து ஒரு நிழல். இது வந்து ஒரு ஸ்தேவான் வகுப்பார் இருக்க போறாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க அங்கே அப்போஸ்தலர், நான் வசனம் சொல்றது இல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க தேடி பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காணப்படுது வானங்கள் திறக்கப்பட்டது, தேவனுடைய இருக்கிற குமாரன் அவருடைய வலது பரிசத்துல நின்னு கொண்டு இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன சாட்சி தெரியுமா? ஓ, 3ஆம் உலகம் ஆரம்பம். இந்த வானங்கள் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டதுன்னா, 3ஆம் வானம். 3ஆம் வானம் சி, சீல இருக்கிற ஜி, இது திறக்கப்பட்டது. இது திறக்கப்பட்டது. இதுல யார் காணப்படுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரு நின்னு கொண்டு நிற்கிறார். தானியேல் 12:1, அப்பொழுது அந்த காலத்துல உங்க பெரிய அதிபதியாக மீகாவேல் எழும்புவார். ஆளுகை துவக்கம். ஆளுகை துவக்கம் எவ்வளவு பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு சகோதரர்கள் மத்தியில நிறைய கருத்து வேறுபாடு ஆளுகை துவக்கம் வருது. ஆனா வேதத்துல எந்த கருத்து வேறுபாடே கிடையாது. நம்ம இன்னும் 7வது எக்காலம்க்கு வரல. 7வது எக்காலம் வசனம் 15, 16, 17, 18, 19 பார்த்தா நீ ஆச்சரியப்படுவீங்க. 7வது எக்காலமுடைய முக்கியமான செய்தி வந்து ராஜ்யம் ஆரம்பிச்சு. சரி, இப்போ தானியேல் சாரி ஸ்தேவான் அந்த காரியத்தை பார்க்கறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம்னா, அந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்னுட்டு இருந்தாரா? இல்ல. அவர் சங்கீதம் 110:1 பிரகாரமாக பிதா என்ன சொல்லிட்டார், நீ உங்களுடைய சத்துருக்கள் நான் உங்களுடைய பாதப்படி ஆக்குற வரைக்கும் நீ என்னுடைய வலது பரிசத்துல உட்கார். அப்ப உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏன் அங்க அப்படி சொல்லிருக்குது, அப்படி காமிச்சுக்குது? காரணம் அங்கேயே நம்மளுக்கு முன்னாடி வச்சுக்குது. இது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நிழலு. இந்த ஸ்தேவான் வச்சு ஒரு ஸ்தேவான் வகுப்பார் வர போறாங்க. அந்த கடைசி சாட்சி 7வது கலசம் பேசுற பரிசுத்தவான்கள், அவங்க பேர் ஸ்தேவான் வகுப்பார். அவங்க பேர் ஸ்தேவான். லவோதோக்கியால யோவான் வகுப்பார், லவோதோக்கியால பாதாங்கம் வகுப்பார், லவோதோக்கியால யாக்கோப் வகுப்பார். சங்கீதம் 46. லவோதோக்கியால இங்க நாங்க பாக்குறோம் ஒரு ஸ்தேவான் வகுப்பார் தான் கூட இருக்குதான் பாக்குறோம். சோ சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த விஷயத்தை வெளிப்படுத்தல் 10:11 பேசுங்க. இந்த விஷயத்தான் வெளிப்படுத்தல் 10,
11 பேர். இது ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. நான் பர்ப்பஸா ரொம்ப ஸ்லோவா பேசப் போறேன். நீ வேணும்னா கடகடன்னு நம்ம சப்ஜெக்ட் முடிக்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது. நான் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்ல, கூட்ஸ் ட்ரெயின் கூட இல்ல. அது சிக்னல்ல நின்னு அந்த மாரி ட்ரெயின் நான். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நோக்கம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. பாருங்க, இந்த 7வது கலசம் குறித்தான விஷயத்தை வந்து இன்னைக்கு நெறைய சகோதரர்கள் அந்த விஷயத்தை எடுத்து ஆராயும்போது, ஆ ஒரு முக்கியமான விஷயம் வந்து எங்க வரும்னா, இது ஆகாயத்துல ஊத்துறது. ஆகாயத்துல ஊத்துறது வந்து நம்ம நினைக்கக் கூடாது. இது வந்து ஆகாயம் வந்து ஆ ஓ! இது வந்து ஆ நம்ம ஆகாயத்துடைய அர்த்தம் வந்து பேர் கிறிஸ்து மண்டலம் அப்படியெல்லாம் எடுக்கிறது. அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஆகாயத்தின் வார்த்தை இங்க எப்படி காணப்படுதுன்னா, ஏஇஆர் ஏயர் ஏயர் உடைய வார்த்தை வந்து 109 109 கிரீக் ஓடி இருக்கிற வார்த்தை. அதுக்கு பின்பு இதோடைய வார்த்தை என்ன கம்பேரிட்டிவ் வருதுன்னா கிரீக் 5594. ஏயர் வந்து வெறும் அட்மாஸ்பியர் வானமண்டலம். ஆனா இந்த கம்பேர் பண்ற நம்பர் 5594 வந்து அது வந்து சூப்பர் உயிர் இல்லாத காற்று. ஆக்சுவலி இது என்னன்னா அந்த காலத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அயனோஸ்பியர் ஒரே ஒரு பகுதி இருக்குது அட்மாஸ்பியர்ல. மெசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அநேக இடம் இருக்குது. இன்னும் ஒரே இடம் இருக்குது. எங்கே? ஆ நைட்ரஜன், ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படிப்பட்ட ஜீவன் குடுக்கிற காத்தே இல்ல. வெறும் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்ட் அயான்ஸ். அதுக்கு பேர் அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியர்ல தான் ஊத்துறது. அது என்ன அர்த்தம்னா, இதுதான் அந்த கடைசி சாட்சி. இந்த கடைசி சாட்சி வந்து இந்த அயனோஸ்பியர்ல ஊற்றுறது. அந்த அயனோஸ்பியர் மூலமாய் இன்னைக்கு நம்ம நல்லா தெரியும். இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜில அயனோஸ்பியர் மூலமாய் தான் இன்னைக்கு நம்மளுக்கு டெலிவிஷனுடைய டெக்னாலஜி வேலை செய்யுது. கேபிள் டிவி, அந்த கேபிள் டிவில வந்து உலகம் எல்லா சேனல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து மூலமாய் வெளிப்படுது செய்திகள். தற்சமய செய்திகள். பிரேக்கிங் நியூஸ். உடனடியே இருக்கிற வெளிப்படுது அந்த செய்திகள் தான். அந்த இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் மூலமாய் தான் இந்த 7வது கலசம் காரியத்தை இங்க நடக்கத்தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சரி, இந்த பிரேக்கிங் நியூஸ் விஷயத்துல வந்து என்ன வெளிப்பட போகுதுன்னு நம்ம பார்க்கணும்னா, அது இன்னொரு வசனத்த போன தடவை நாங்க இந்த வசனத்த பார்த்து தான் நான் நிப்பாட்டோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:8. மீட்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இங்க பாருங்க, இந்த வசனம் வந்து சொல்லுது, இந்த அமைப்பு பத்தி. எந்த அமைப்பு நம்ம பார்க்கணும்னா, அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் இங்கே அமைப்பு பேர் வந்து அக்கிரமத்தின் ரகசியம். இந்த அக்கிரமக்காரன் குறிக்குது அக்கிரமத்தின் ரகசியம். இந்த அக்கிரமத்தின் ரகசியம் தான் குறிக்குது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துடைய சிம்பிள் மீனிங் வந்து போலி. போலி. இப்போ ஒரு நிஜமான கிறிஸ்து இருக்கு. இது ஒரு போலி கிறிஸ்து. ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. ஒட்டுமொத்த மனுக்குலம் வந்து என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இது எல்லா கிறிஸ்து மண்டலம், எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆனா நம்ம பைபிள்ல எப்படி வச்சுக்குது தெரியுமா? பைபிள்ல சொல்லிருக்குது, கோதுமை
கலைகள். கோதுமை தான் வந்து மெய் கிறிஸ்தவர்கள், புது சிருஷ்டி. அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 6:16 புது சிருஷ்டி தான் மெய்யான கிறிஸ்தவர். இவங்க வந்து அந்த புது சிருஷ்டிக்காக அழைக்கப்படுறதே இல்ல. வெளிப்படுத்தல்ல இவங்கள் பத்தி எப்படி வசனம் சொல்லுதுன்னா, அவங்க ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரே எழுதப்படுறதே இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்ன. அது என்ன அர்த்தம்னா, சுவிசேஷ யுகத்தோடைய இவ்வளோ பெரியதான ரட்சிப் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. அவங்க வந்து ஒரு போலி அமைப்பு. இது யார் சொல்லுவாங்க இதெல்லாம்? இன்னும் சொல்லவே இல்ல. இது வந்து வெளிப்படும் போது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்போ அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அப்படி சொல்லும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை தான் நாங்க பார்க்கிறோம். 7வது கலசத்தின் வழியாய் ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ஸ்தேவான் வகுப்பார் மூலமாய் ஒரு வெளிப்பாடு. அதனால தான் நீ மறுபடியும் 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 சொல்லும்போது அது என்ன அர்த்தம்? அந்த மறுபடியும் அப்படி யூ மஸ்ட் ப்ராஃபஸை அகெயின். ஏன்? எனக்கு அந்த காரியத்தை வந்து பேசுது. எந்த விஷயம் நடந்துச்சு யுகத்தின் ஆரம்பத்துல? யுகத்தின் ஆரம்பத்துல இந்த இருக்கிற யூதர் யுகத்தின் குறித்து தீர்ப்பு ஒரே ஒரு ஸ்தேவான் பண்ணார். ஒரே ஒரு ஸ்தேவானே வெளிப்படுத்திட்டார் அந்த இருக்கிற சாட்சி. இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்தேவான் வகுப்பார் இப்போ முழு சுவிசேஷ யுகத்தோட இருக்கிற கணக்கு ஒப்புவிப்பாங்க. அந்த முழு சுவிசேஷ யுகத்தோட இருக்கிற கணக்கு ஒப்புவிக்கும் போது இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். So, இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவது விஷயத்தை வந்து நாங்க போன தடவை கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த காரியத்தை வந்து நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வேற இடத்துல இது ரொம்ப விவரமா சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 14 14 20. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கற்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேசி தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் தனக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். 20 வரைக்கும் சிஸ்டர். 25. 20 வரைக்கும். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து தனக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, தனக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதக்கப்பட்டது. ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு புறப்பட்டு கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இந்த வசனங்கள் அடையாள பாஷையில காமிக்கிறது எப்படி நடக்கும். இந்த நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இப்போ இந்த காரியத்துல வந்து நாங்க பார்க்கும்போது வசனங்கள் 14, 15, 16 வந்து அறுவடை வேலை பத்தி பேசுது. 17ல இருந்து
20 வந்து பேசுது இந்த விஷயம். ஏதோ இப்ப நம்ம வெளிப்படுத்தல்ல 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கடைசியில வந்து நீ என்ன பண்ண, நீ போய் சாட்சியா பேசணும். சோ இந்த வெளிப்படுத்தல் 10, 11 இங்கே வெளிப்படுத்தல் 14, 17ல இருந்து 20 வரைக்கும் காணப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. வெளிப்படுத்தல் 10, 11 அந்த கடைசி சாட்சி ஏதோ நம்ம பேசிக்கிறோம். நீ மறுபடியும் போய் நீ ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர், ராஜாக்கள் குறித்து நீ சாட்சி சொல்லணும். அந்த முழு விவரம் இங்க வெளிப்படுத்தல் 14, 17ல இருந்து 20 வரைக்கும் காணப்படுது. சரி, நம்ம வசனங்கள் 14ல இருந்து 16 வரைக்கும் அது ரொம்ப விவரமா போய் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய நோக்கம் இல்ல. பட் சிம்பிளா சொல்றோம். 14 இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவர்தான் பிரதான அறுக்கிறவரா இருக்கிறாரு. சீஃப் ஹார்வெஸ்டர். அவர் கையில தான் கற்குள்ள அறிவாள். ஆனா அவரு இந்த வேலை அவருடைய ராஜரீகத்துல செய்யறாரு. ராஜ்யம் இருக்குது. ஆனா ராஜ்யத்தின் மத்தியில அவர் ராஜாவா இருந்து இந்த வேலை செய்யறாதான் நாங்க பார்க்கிறோம். இப்போ இந்த வேலை செய்யும்போது வசனம் 15 வந்து நாங்க என்ன பார்க்கிறோம்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனம் 15லன்னா, ஆஹ் ஆலயத்திலிருந்து வேற ஒரு தூதன் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து அவரு சிங்காசன சாரி மேகத்தின் மேல் வெள்ள மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரே பார்த்து சொல்றாரு, அறுக்கிற நேரம் வந்துக்குது. நீ உங்களுடைய அறிவாலே பயன்படுத்தி அறுக்கு சொல்றார். இது விஷயம் வந்து என்ன கேட்டனா, இது இங்க ஆலயத்துல இருந்து வெளியே வருதுன்னா குறிக்குது. நாங்க பாக்குறோம் லவோதோக்கியா சபையில ஆவியினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலையில வெளியே வர்றது யார் பாக்குறோம்னா, இது 7ஆம் தூதன். ஏன்னா அதே நேரத்துல 1874 இருக்கிற காலகட்டத்துல சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவருக்கு வந்து இந்த செய்தி வருது. அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகை. ஒரு சகோதரர் நெல்சன் பார்பர் கிட்ட அவர் கேட்கிறாரு. இன்னொரு சகோதரர் ஜோனாஸ் வெண்டில் கிட்ட கேட்கிறாரு. விசேஷமாய் நெல்சன் பார்பர் கிட்ட இது கேட்டுட்டு இந்த தெளிவான இருக்கிற நிரூபணம் வாங்கிட்டு பிற்பாடு அவர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவுனா, அவருடைய செய்து கொண்டு இருக்கிற வேலை, வியாபாரம், வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாற்றி முழு நேரம் வந்து தேவனுடைய இருக்கிற வேலை மற்றும் அறுவடை வேலையில செய்வார் மட்டும் இல்ல, அவருடைய முழு இருக்கிற சொத்து கூட அந்த இருக்கிற வேலைக்கு அவர் அர்ப்பணி பண்ணுவார் என்று அவர் முடிவு எடுக்கிறார். இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுனால இந்த வசனம் அவருக்கு டெடிகேட் ஆயிருக்கு. வசனம் 15 சகோதரர் ரசலுக்கு டெடிகேஷன். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? டெடிகேஷன், அர்ப்பணி. இது ஆக்சுவலி இந்த வசனம் வந்து அவருடைய கனத்துக்காக வைக்கப்பட்டிருக்குது. எப்படி சகோதரர் ரசல் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து பிரதான இருக்கிறவர் கர்த்தர் இயேசு வெள்ள மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் மனுஷகுமாரன் சாயலாக அவர் இப்போ வந்து ஒரு உடன் அறுவடை செய்தி ஆளரே பெற்றுக்கொள்றார். அந்த உடன் அறுவடை செய்தியாளர் யாருன்னா 7ஆம் தூதன். இந்த மாதிரி காரியத்தை இங்க நாங்க பாக்குறோம். ஆனா இங்க ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். பொதுவாக அறுவடை, சபையுடைய அறுவடை நாங்க அநேகர் இடத்துல பார்க்கும்போது அந்த அறுக்கிறது நாம எடுக்கிறோம் கோதுமை. ஆனா இந்த இடத்துல மட்டும் இது கோதுமை இல்ல, இது திராட்சை பழங்கள். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இதே சாப்டர்ல 17, 18, 19 போனா பூமியின் இருக்கிற திராட்சை கொலைகள் அங்க பேசுது. ஒரு பூமியின் திராட்சை கொலைகளுக்கு கான்ட்ராஸ்ட் இங்க என்னன்னா, மெய்யான திராட்சை செடியுடைய மெய்யான திராட்சை பழங்கள்.
இப்ப இந்த மெய்யான திராட்சை பழங்கள் தான் வசனம் பேசுது 15, 16 தான் நாங்க பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை இந்த இடத்துல நாங்க படிக்கிறோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் அலசி பார்த்து சிந்திச்சு பாரு. நீங்க இது புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இங்க கோதுமை இருந்தானா, அங்க திராட்சை கொலைகள்னா இது ஒரு ஒரு சம்பந்தமே இருக்காது. இது ஆக்சுவலி கான்டெக்ஸ்ட் பிரகாரமாக பார்த்தா, இது மெய்யான இருக்கிற திராட்சை செடியோட இருக்கிற மெய்யான இருக்கிற திராட்சை பழங்கள். இதுதான் விஷயங்க. இப்பதான் நம்ம பஸ்கா அனுசரிக்கும் போது பாத்திரம் என்ன குறிக்குது? பாத்திரம் என்ன குறிக்குது? பாத்திரம் எங்கிருந்து உருவாக்குது? திராட்சை பழங்கள்ல இருந்து. எங்கிருந்து உண்டாக்குறது? கோதுமை மணில இருந்து. எப்படி கோதுமை மணியே முக்கியமா இருக்குது புது சிருஷ்டி அடையாள பாத்திரத்துக்கு, அதே மாதிரி ஒரு திராட்சை பழம் கூட ரொம்ப முக்கியமா இருக்குது புது சிருஷ்டி அடையாள பாத்திரத்துக்கு. அந்த பாயிண்ட் உங்களுக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இந்த இடத்துல இது வசனம் 15, 16 அந்த அறுக்கிறது என்ன அறுக்கிறது கேட்டாக்கா, அறுக்கிறது என்ன இங்க சொல்லவே இல்ல. வெறும் earth was reaped அவ்வளவுதான் சொல்லுகிறது. ஆனா இது என்ன அறுக்கிறது நம்ம பாக்குறோம்னா, இங்க அறுக்கிறது மெய்யான திராட்சை செடியோட இருக்கிற மெய்யான திராட்சை பழங்கள். மெய்யான திராட்சை பழங்களுடைய அறுக்கிறதுக்கு பிற்பாடு நெக்ஸ்ட் வருது இந்த பூமியின் திராட்சை கொலை. எப்படி அங்கே கோதுமை கலை, இங்கே மெய்யான திராட்சை பழம், அப்புறம் இந்த பூமியில் இருக்கிற திராட்சை கொலைகள். கான்ட்ராஸ்ட், ரெண்டும் கான்ட்ராஸ்ட். அந்த காரியத்தை அங்க இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் இங்க நாங்க என்ன சொல்லிருக்கிறோம்னா 16வது வசனத்துல வாசிங்க, யாராவது வாசிங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. இங்க ஒரு பெரிய ட்ரூத் புரிஞ்சுக்கணும். பூமியின் விளைவு அறுப்புண்டது. சபையுடைய முடிவு நடக்கும்போது சபையார் இன்னும் மாம்சத்துல இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்க நான் என்ன சொல்லிருக்கிறேன். 144,000 இருக்கிற கணக்கு நிறைவு அடையும் போது அந்த கடைசி இருக்கிற சபை அவயங்கள் தேவான் வகுப்பார் அவங்க இன்னும் மாம்சத்துல தான் இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நாங்க 7ஆம் தூதன் மூலமாய் படிக்கிறோம். சபையுடைய முடிவு சமயத்துல 144,000 இருக்கிற நிறைவு அடைஞ்சிருக்கும். அறுவடை வேலை போயின்னு இருக்கும். அறுவடை வேலை போயின்னு இருக்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பார் உருவாக்கப்படுவாங்க. இது வால்யூம்ஸ்ல, கொஸ்டின் புக்ல அதெல்லாம் இருக்குது. நாங்க எடுத்து படிச்சா அந்த விஷயம் ரொம்ப தெளிவா பார்க்கணும். நம்ம என்ன சொல்லின்னு வரோம்னா அதே காரியத்தை 16ஆம் வசனம் 16ஆம் வசனம்ல அந்த அந்த பூமியோட இருக்கிற பலம் என்ன அற்புண்டது அப்படி சொல்லும் போது அது என்ன அர்த்தம்னா 144,000 கண்டுபிடிச்சு முடிஞ்சு. நம்ம நல்லா தெரியும். பிரதர் ரசல் கொஸ்டின் புக்ல சொல்றாரு, கடைசியில அர்ப்பணிப்புக்கு வரும்போது, யுகத்தின் கடைசியில அர்ப்பணிப்புக்கு வரும்போது ஒரு சிலர் வருவாங்க, ஆனா வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். அவரே எழுதுறாரு, வாய்ப்பே முடிஞ்சிருக்கும். அவங்க வருவாங்க, அவங்க அர்ப்பணிப்பு பண்ணுவாங்க, அவங்க பலியின் வாழ்க்கை வாழ்வாங்க. பட் அவங்களுக்காக புது சிருஷ்டியில அவங்களுக்கு இடமே இருக்காது. இப்ப என்ன அவங்களுக்கு தேவன் தருவாரு? முற்பிதால ஒரு வேலையில சேர்த்துருவார். பிரதர் ரசல் கொஸ்டின் புக்ல பேசுறாரு, 6வது வால்யூம்ல பேசுறாரு. இன்னைக்கு யாரும் அது படிக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. அது வேற விஷயம். அது பேசணும்னா கோவம் வருது, அது பேசணும்னா குதிக்கிறது. ஆனா அதுதான் ஃபேக்ட், அதான் ட்ரூத், அது வெளிச்சம். அந்த விஷயம் இங்க பேசுது 16. ஏன் நான் சொல்றேன்னா 17க்கு வரும்போது அது கடைசி சபையார்.
17 வாசிக்கலாம். 17வது வசனம். தப்பா எடுக்காதீங்க. தாழ்மையில தான் நான் பேசின்கிறோம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். இப்ப நல்லா பாருங்க. பின்பு எது பின்பு? 16 விளைவு அற்புண்டது பின்பு, விளைவு அற்புண்டது பின்பு வேற ஒரு தூதன், வேற ஒரு தூதன் சொல்லும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டாக்கா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த மேகத்தின் வெள்ள மேகத்தின் மேல் உட்கார்ந்துக்கிற தூதனு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அந்த 15ஆம் வசனத்துல இருக்கிற அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வர தூதன் இல்ல இல்ல இல்ல. இது வேற ஒரு தூதன். இந்த வேற ஒரு தூதன் வந்து அவரு வந்து பரலோகத்தின் தேவாலயத்திலிருந்து வெளியே வந்து அவர்கிட்ட இருக்கும் ஒரு கூரான அறிவால். இப்ப என்னத்தான் நான் சொன்னேன் இப்போ ஆலயத்துடைய அர்த்தம்? புது சிருஷ்டி. ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிற புது சிருஷ்டி. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல பெற்றிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து ஆலயம். பவுல் சொல்றார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஆனா பரலோகத்தின் தேவாலயம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இல்ல? பரலோகத்தின் தேவாலயம் என்ன அர்த்தம்னா, ரொம்ப பெரிய விஷயம் அது குறிக்குது. பரலோகத்தின் தேவாலயம் குறிக்குது இந்த பரிசுத்தவான்கள், இந்த கடைசி இருக்கிற சபையார், இந்த கடைசி சாட்சி கொடுக்க போற சபையாரு, இந்த ஸ்தேவான் வகுப்பாரு, அவங்களுடைய அழைப்பையும் அவங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதி பண்ணிக்கிறாங்க. அவங்க அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாவி இவர்கள் யாரு? இவர்கள் மனுஷர்களா இல்லையா? மனுஷர்கள் இல்லையா? அப்போ மனுஷர்கள் இருக்கும்போது இன்னொரு மனுஷர்கிட்ட தான் இப்போ சண்டை பண்ணலாம் இல்ல? மனுஷர் வந்து தூதர்கிட்ட பண்ண முடியுமா? மனுஷர் வந்து கண்ணுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து கிட்ட பண்ண முடியுமா? முடியாது இல்ல? வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இதுதான் ஸ்தேவான் வகுப்பார். ஆச்சரியமா இருக்கும். இது இது இந்த விஷயம் வந்து நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அவரு முன்னாடி சொல்ற, நான் இன்னும் பெற்றுக்கொள்ள நிருபத்துல எழுதுறாரு. ஆனா வரும்போது 2 தீமோத்தேயுல என்ன சொல்றாரு? நான் ஓடி முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு நீதியின் கிரீடம். இப்போ அவர் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையோடும் மாம்சத்துல அந்த மாறி இந்த கடைசி ஸ்தேவான் வகுப்பார் அந்த 7ஆம் கலசம் ஊத்துவாங்க. அந்த கடைசி ஸ்தேவான் வகுப்பார் விரோதமாய் இந்த முழு சபை இருக்கிற ஊழியக்காரங்கள் எப்படி சொல்லலாம், எப்படி ஸ்தேவானுக்கு ஆலோசனை சங்கத்தார் வந்து அவ்வளவு கோபமா நேரடியா வந்தாங்க, கல்ல வந்து அறிஞ்சாங்க. அதே மாதிரி நாங்க பார்ப்போம். இந்த மிருகத்தின் ஸ்வரூபம், அமைப்பாளர், அமைப்பு இந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமா வருவாங்க. ரத்த சாட்சியா மறிப்பாங்க. எனக்கு ஒரு வசனம், ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்ன இன்னும் நிறைவேறல. ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் வித்து. கடைசியில வந்து இந்த சர்ப்பம் என்ன பண்ணுவோம்? ஸ்திரீயின் வித்தின் குதிக்காலம் நசுக்கிப்பார். குதிக்காலம் என்ன அர்த்தம்? என் கால் தூக்கிட்டா இது கீழே குதிக்காலம். பிரதான ஆசாரியன்னு
144,000 சரீர அங்கங்கள் முதல் உயிர்த்ததல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து கடைசியில என்ன தெரியுது? கால் தோ இதுதான் தெரியுது. இதான் தெரியுது. இந்த கடைசியில மாம்சத்துல இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை நெசிக்கிடும். ஆமா, எஜமானுக்கு எப்படி நடந்துச்சு அப்படியே வேலைக்காரன் என்னை இப்படி ரத்த சாட்சி நடக்கலன்னா உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய கேள்வியே எழும்பாது. தெரியும், ரொம்ப கவர்ச்சியா இருக்குது. இன்னும் 1 ஹவர் உட்காரலாம் தான் நம்ம மனசு இருக்கு. பட் டைமிங் வேற பார்க்கணும். அடுத்த மாசம் நம்ம இது தொடரலாம். ரொம்ப அருமையான விஷயம் இங்க இருக்குது. நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்க வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 17ல இருந்து 20 வரை, இது 17ஆம் வசனத்துல இருக்கிற வேற ஒரு தூதன் பரலோகத்தின் தேவாலயத்திலிருந்து வெளியே வருது. அவர்கிட்ட இந்த கூரான அறிவால், இதுதான் வந்து நாங்க வெளிப்படுத்தல் 10, 11 படிச்சுங்கிறோம். இதுதான் சபைக்கு கடைசி கொடுக்க போற ஊழியம் அறுவடை செய்தி வச்சு, இதே விஷயத்தை வந்து நாங்க பார்க்கிறோம் வந்து ஸ்தேவானுடைய காரியத்துல நடந்துச்சு. இதுதான் வந்து நாங்க பார்க்கிறோம் இப்போ வெளிப்படுத்தல் 17. பை த வே, வெளிப்படுத்தல் 17 லைவா தெரிதா இப்ப நடந்து கொண்டிருக்குது நம்ம மத்தியில. இன்னைக்கு லைவா நடக்கிறது நம்ம மத்தியில லேவியரா வெளிப்படுத்தல் 17. ஏன் ட்ரம்புக்கு போப்புக்கு ஆக்சுவலி அவுட் ஆஃப் பாயிண்ட் நான் பேசணுமா? ஏன் ட்ரம்புக்கு போப்புக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு? திங்க் பண்ணி பாருங்க. எனக்கா இப்போ வசனம் வந்து என்ன நிறைவேற போகுதுன்னா, அந்த 10 கொம்பு வந்து தன்னுடைய சத்தமும் அவருடைய பெலன் எல்லாமே யாருக்கு தரப்போறாங்க? இந்த மிருகத்துக்கு கொடுக்க போறாங்க. அவரு அரசியல் அரசியல் வல்லமையோடைய கை வச்சிருக்கிறான் தண்ணியில. அரசியல் வல்லமையில டெஸ்டிங் என்ன பண்றாரு? கையை வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இது வேற டெஸ்டிங் இன்னும் வரல. ஏன்னா இன்னைக்கு அரசியல் வல்லமையுடைய மேலான நிலையில இருக்கிறார் ஒரு டொனால்டு ட்ரம்ப். அவர்கிட்ட எடுத்து பேசுறேன்னா அது பிராக்டிஸ். பிராக்டிஸ் மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. நிறைவேறத்துக்கு தயாரா இருக்குது. நிறைய இந்த வசனங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தயவு செய்து கொஞ்சம் தியானம் கொடுங்க, படிங்க. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அந்த வசனங்களை கவனம் பண்ணுங்க. நம்ம பெரிய சமயத்துல பெரிய காலகட்டத்துல நின்று இருக்கிறோம். அந்த காலகட்டத்தை வேதம் தான் நம்மளுக்கு சொல்லுது. வேதம் தான் வெளிச்சம். இதனால தான் கர்த்தர் சாரி 7ஆம் தூதன் நமக்கு என்ன சொன்னான் பைபிள்ல? வெளிப்படுத்தல் 22:10 சொன்னாரு, இந்த புத்தகத்தை முத்திரை போடாத காலம் சமயமா இருக்கிறது. சரி, நம்ம அடுத்த மாசம் நம்ம தொடரலாம். சகோதர சகோதரிகள் தயவு செய்து மறுபடியும் வேண்டுதல் என்னன்னா, மீண்டும் மீண்டும் ரெக்கார்டிங் கேளுங்க. நம்ம பேசும்போது பெரிய பெரிய விஷயங்கள் வசனங்கள் எல்லாம் எடுத்து பேசுவோம். ஒன் ஷாட்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க திருப்பி திருப்பி போடும்போது பாஸ் ரீவைண்ட் போடும்போது அந்த விஷயத்தை தெளிவா வரும். அப்போ ஒருவேளை கேள்வி வந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க வந்து கேட்கலாம். அந்த விஷயத்தை நம்ம அலசி பார்க்கலாம். சோ தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த பரிசுத்த தேவ வசனங்களுடைய தியானம் வழியா உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நாகர்கோவில் சபையார் மற்றும் மூப்பர்கள் என்ன தந்த இந்த மாபெரும் வாய்ப்புக்கு மிக தாழ்மையில நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.